வெல்கம் டு விடியல் ஹேண்ட் ரைட்டிங். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னென்ன லெட்டர்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னா, பாடி லெட்டர்ஸ் 13 லெட்டர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 கோட்டில் எழுதுறதுனால இந்த லெட்டர்ஸை வந்து பாடி லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லாண்டிங் லைனில் தான் எல்லா லெட்டருமே வருது. அதை எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 5 ஸ்லாண்டிங் லைன் நான் வரைஞ்சிருக்கேன். ஸ்லாண்டிங் லைன், ரைட் டர்ன், ரிவர்ஸ், ஜாயின் பண்ணிட்டேன், மேலே கொண்டு போய் முடிச்சிட்டேன். ஏ, C, E, I, M, N, O, R, S, U, V, W, X. மொத்தம் 13 லெட்டர்ஸ், 13 லெட்டர்ஸ். 13 லெட்டருக்குமே நம்ம ஸ்லாண்டிங் லைன் போட்டிருக்கோம். எந்த லெட்டருக்கு மட்டும் நம்ம ஸ்லாண்டிங் லைன் போடலை அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்லாண்டிங் லைன் போடலை. என்ன பண்ணியிருக்கோம், தமிழில் ஆ போடுற மாதிரி போட்டு ஆப்போசிட்டில் ஈ போட்டிருக்கோம். நல்லா தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், தமிழில் ஆனா எழுதுகிற மாதிரி எழுதி ஆப்போசிட்டில் இங்கே கொண்டு வந்து ஈ போட்டிருக்கோம். இதுதான் கர்சிவ் ரைட்டிங் எக்ஸு. வேகமாக இதில் இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி எப்படி இதை நான் ரைட் பண்ணுங்கிறத கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த பாடி லெட்டர்ஸ் எல்லாமே 2 லைனுக்குள்ளே மட்டும்தான் வரும். கர்சிவ் ரைட்டிங் ஸ்மால் லெட்டர். இந்த லெட்டர்ஸ் எல்லாமே 2 லைனுக்குள்ளே தான் வரும். இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன், இது ஃபோர்த் லைன். அதில் மாற்றமே இல்லை. ஸ்லாண்டிங் லைன், ரைட் டர்ன், ரிவர்ஸ், ஜாயின் பண்ணிட்டோம். எங்கே தொடங்கியிருக்கோம், இங்கே தொடங்கியிருக்கோம், எங்கே முடிச்சிருக்கோங்கிறது தெரியக்கூடாது. எகெயின் மேலே கொண்டு போய் ஏ போடுறோம். அதே மாதிரி தான் ஸ்லாண்டிங் லைன், ரைட் டர்ன், ரிவர்ஸ், இங்கே கொண்டு வந்து இப்படி முடிக்கிறோம். ஸ்லாண்டிங் லைன், லெஃப்ட் டர்ன், இ. இப்படி தான் எல்லா லெட்டர்ஸுமே வருது. நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டனா லெட்டர்ஸ். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹெட் லெட்டர்ஸ், ஆண்டனா லெட்டர்ஸ். அது என்ன காரணம் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன். இந்த பாடி லெட்டர்ஸ் 2 கோட்டில் வருது. இந்த ஹெட் லெட்டர்ஸ் தலைக்கு மேலே, இந்த லெட்டர்ஸ்க்கு மேலே அந்த ஸ்டிக்கு போகிறதுனால அதுக்கு பேர் ஹெட் லெட்டர் அல்லது ஆண்டனா லெட்டர்னு சொல்கிறாங்க. ஸ்லாண்டிங் லைன். முதல்ல நான் ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங் பாடி லெட்டர்ஸ்க்கெலாம் ஸ்லாண்டிங் எப்படி போட்டேன் அப்படின்னா 2 கோட்டில் தான் போட்டேன். இப்போ நான் 3 லைனில் போடுறேன். தேர்டு லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனை தொடர வரைக்கும் போடுறேன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் டர்ன் பண்ணி சுருக்கி கொண்டு வந்து அப்படியே இங்கே பல்ப் போல் வரைஞ்சி செகண்ட் லைனை டச் பண்ணி இங்கே ஒரு நாட் எடுக்கிறேன். இந்த லெட்டர் பேர் பி. நெக்ஸ்ட் ஒன், திருப்பி இன்னும் ஒன்ஸ் மோர் பார்ப்போம். ஸ்லாண்டிங் லைன். எழுத தெரியாத குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி இதை வந்து ரைட் பண்ண வைக்கிறது அப்படின்னா, ஸ்லாண்டிங் லைனை முதல்ல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், லெஃப்ட் டர்ன் பண்ணி நேராக டவுன் கீழே சுருக்கிக்கிட்டே அதே மாதிரியே கொண்டு வரணும். அடுத்த ஸ்டெப்பு அப்படியே சுருக்கி கொண்டு வந்து இங்கே ஒரு கட் கொடுத்து பல்பு போல் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதே சேம் லைன், ஸ்லாண்டிங் லைன், லெஃப்ட் டர்ன், பல்பு மாதிரி கொண்டு வந்த பின்னாடி இங்கே ஒரு நாட்டு. அவ்வளோதான், லெட்டர் பி அழகாக ரைட் பண்ணியாச்சு. திருப்பி ஒன்ஸ் மோர் நம்ம பார்ப்போம். லெட்டர் பி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் லெட்டர் டி. ஸ்லாண்டிங் லைன், ரைட் டர்ன், ரிவர்ஸ், டி. இதை எப்படி பொறுமையாக சொல்லித்தரது? ஸ்லாண்டிங் லைன் நம்ம பாடி லெட்டர்ஸ்க்கு போடுற மாதிரி ஷார்ட்டாக குட்டியாக போட்டுட்டு ரைட் டர்ன் பண்ணி ஏ போடுற மாதிரி இங்கே முடிச்சிடறோம். எகெயின் ஸ்டிக்கு மேலே போகுது, லெஃப்ட் டர்ன் பண்ணி அழகாக சுருக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல கட் பண்ணி செகண்ட் லைனுக்கும் தேர்டு லைனுக்கும் இடையில நம்ம இங்கே முடிக்கிறோம். இப்போ இது எப்படி ஷார்ட்டாக பண்ணுறது? 1 ஒரு ஸ்டெப்பு, 2, 3, 4, 5. இப்படி தான் நம்ம லெட்டர் டி எழுதணும். அதுக்கடுத்த லெட்டர் ஆண்டனா லெட்டர் என்ன லெட்டர் அப்படின்னா BDHKLT இந்த லெட்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம்.
பிடி பார்த்தாச்சு. அடுத்து ஹெச். ஸ்லாண்டிங் லைன், லெஃப்ட் டர்ன், அழகாக செகண்ட் லைன்கிட்ட வரும்போது இங்கே கட் கொடுத்து தேர்டு லைனை டச் பண்ணிட்டோம். எகெயின் மேலே வருது, ரைட் டர்ன், இங்கே கொண்டு வந்து முடிக்கிறோம். இந்த லெட்டர் பேர் ஹெச். ஸ்டெப் 1 ஸ்லாண்டிங் லைன். ஸ்டெப் 2 அழகாக லெஃப்ட் டர்ன் பண்ணி செகண்ட் லைன்கிட்ட கொண்டு வந்து முடிச்சு கொண்டு வந்து இங்கே லாக் பண்ணி இங்கே கொண்டு வந்துடும். இந்த இடத்த ஜாயின் பண்ணி செகண்ட் லைன்கிட்ட ரெண்டையும் ஜாயின் பண்ணி கட் கொடுத்து இங்கே கொண்டு வந்துடும். ரிவர்ஸில் அடுத்த ஸ்டெப் என்ன? ஸ்லாண்டிங் லைன், லெஃப்ட் டர்ன், இங்கே கொண்டு வந்தது பின்னாடி அகெயின் மேலே இங்கே போகுது. ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு, இது தேர்ட் ஸ்டெப்பு, இது ஃபோர்த்து ஸ்டெப்பு. அவ்வளோதான். அடுத்த லெட்டர் கே. சேம் டெக்னிக். குட்டியாக இந்த 2 லைனுக்குள்ளே ஒரு ஆர் போட்டோம் அப்படின்னா இதுதான் கர்சிவ் ரைட்டிங். கே. ஸ்லாண்டிங் லைன், லெஃப்ட் டர்ன், செகண்ட் லைன்கிட்ட வரும்போது சுருக்கி கொண்டு வந்து இங்கே கட் கொடுத்து ரெண்டையும் இணைச்சிரும், கீழே கொண்டு வந்துடும். இங்கேயும் இந்த கேப் இருக்கணும், இந்த முக்கோணம் கேப் இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ரிவர்ஸ் மேலே போய் அழகாக ஹெச் போடுறோம். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடுத்து எல்டி. ஸ்லாண்டிங் லைன், லெஃப்ட் டர்ன், அவ்வளோதான் எல். இதுக்கு ஸ்டெப்லாம் ரொம்ப பெருசாலாம் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறதில்ல. 1 2 3 அவ்வளோதான். இதே இதில் நம்ம சின்ன மாற்றம் என்ன பண்ண போகிறோம்? டீக்கு சின்ன மாற்றம் தான் பண்ண போகிறோம். அழகாக இங்கே ஒரு கோடு. என்ன எப்படி பண்ணக்கூடாது? டீ வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இங்கே போட்டுட்டு இங்கே போடக்கூடாது. இது மிஸ்டேக். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது? இப்படி போடக்கூடாது. இதுதான் கரெக்டான மெத்தடு. டி. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க லெட்டர்ஸ் என்ன? பாடி லெட்டர்ஸும் ஹெட் லெட்டர்ஸும் பார்த்துருக்கோம். BDHKLT மொத்தம் 13 + 6 19 லெட்டர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மிச்ச பேலன்ஸையும் பார்த்துருவோம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.